காலை செய்திகளுக்காக தனலட்சுமி, ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியின் திடீர் பாகிஸ்தான் பயணம் வர்த்தக நோக்கமே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலநடுக்கம் 6.5 ரிக்டராக பதிவானது. சுனாமி தாக்கிய 11ஆம் ஆண்டு நினைவு நாள், பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவதிப்படும் அவலம். நியாயமற்ற முறையில் செயல்படுகிறார் துணை ஆளுநர், தில்லி முதல்வர் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப்புடன் பிரதமர் மோடி நடத்திய திடீர் சந்திப்பு பற்றி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. 2 நாள் அரசுமுறை ரஷ்ய பயணமாக ரஷ்யாவிற்கும் 1 நாள் பயணமாக ஆப்கானிஸ்தானத்திற்கும் சென்ற பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஆப்கானிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பும் வழியில் பாகிஸ்தான் சென்ற பிரதமர் மோடியை லாகூர் விமான நிலையத்தில் நவாப் ஷெரீப் வரவேற்றார். உயர் அலுவலர்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். லாகூர் விமான நிலையத்திலிருந்து நேராக நவாஸ் ஷெரீப்பின் பாரம்பரிய இல்லத்திற்கு பிரதமர் மோடி சென்றார். நவாஸ் ஷெரீப்பின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். லாகூரில் ஷெரீப்பின் இல்லத்தில் 90 நிமிடங்கள் இருந்த மோடி இரு நாடுகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பற்றியும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் பிரதமர் மோடி இந்தியா புறப்பட்டார். இரவு 8 மணி அளவில் இந்தியா திரும்பிய பிரதமர் மோடியை தில்லி பாலம் விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர்களும் பாரதிய ஜனதாவினரும் உயர் அலுவலர்களும் வரவேற்றனர். பின்னர் பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் மோடியின் திடீர் பாகிஸ்தான் பயணம் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. This meeting raises fundamental questions. We are very clear that the Prime Minister is there to promote private business interests, not India's national interests, which should be supreme and sacrosanct for the Prime Minister of the Republic of India. இரு நாட்டு பிரதமர்களின் இந்த சந்திப்பினால் அமைதி நடவடிக்கை வளர வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செயலர் அயாஸ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். फैसले हुए उनमें ये तय हुआ कि दोनों मुल्कों के दरमियान रवाबित को मजीद आगे बढ़ाया जाएगा ताकि बाहमी एतमाद साजी की जा सके और दोनों मुल्कों की दरमियान अवाम की सतह पर रवाबित भी बढ़ाए जाएं, पीपल टू पीपल कॉन्टेक्ट जिन्हें कहते हैं, ताकि वो माहौल पैदा किया जा सके जिसके नतीजे में दोनों मुल्कों के दरमियान जो अमन का अमल है वो आगे बढ़ सके. முன்னதாக ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இந்தியாவின் 600 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த கட்ட திறப்பு விழாவிற்கு இந்திய பிரதிநிதிகளும் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி உள்பட தலைவர்களும் பங்கேற்றனர். பின்னர் ஆப்கானிஸ்தானில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். will require the cooperation and support of each of its neighbors. And all of us in the region, India, Pakistan, Iran and others, must unite in trust and cooperation behind this common purpose and in recognition of our common destiny. ஊழலுக்கு எதிராக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் துணை ஆளுநர் நஜீப் ஜங் நியாயமற்ற முறையில் தலையிடுவதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி கிரிக்கெட் சங்க முறைகேடு விவகாரம் குறித்து விசாரிக்க மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் தலைமையில் புதிய விசாரணை ஆணையத்தை அமைத்து தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தில்லி போன்ற யூனியன் பிரதேசங்களில் விசாரணை ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் மூலமாக மத்திய அரசின் அனுமதி பெற்று விசாரணை ஆணையம் அமைக்க முடியும் என்று துணை ஆளுநர் நஜீப் ஜங் மத்திய அரசிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சரவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் உதவியுடன் விசாரணை ஆணையம் அமைக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும், ஊழலுக்கு எதிரான மாநில அரசின் நடவடிக்கையில் துணை ஆளுநர் தேவையற்ற முறையில் தலையிடுகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை தாருங்கள் என்று பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கு அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்பி கீர்த்தி ஆசாத் கடிதம் எழுதியுள்ளார். தில்லி கிரிக்கெட் சங்க தலைவராக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பதவி வகித்த காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக பாரதிய ஜனதா எம்பி கீர்த்தி ஆசாத் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான வீடியோ ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டார். இந்நிலையில் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து அவரை இடைநீக்கம் செய்து அண்மையில் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா உத்தரவிட்டார். இது தொடர்பாக அமித்ஷாவுக்கு கீர்த்தி ஆசாத் எழுதியுள்ள கடிதத்தில் தன் மீதான குற்றச்சாட்டில் கிரிக்கெட் சங்க முறைகேடு விவகாரம் தொடர்பாக ஆதாரம் வெளியிட்டதை நீக்கத்திற்கான காரணமாக கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை அளித்தால் தான் கட்சி கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படவில்லை என்பதை நிரூபிக்க வசதியாக இருக்கும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லைப்பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 6.5 ரிக்டர் அளவில் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ஜம்மு காஷ்மீர் உள்பட நாட்டின் வட மாநிலங்களிலும் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி பாகிஸ்தானில் 30 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. உயிர் சேதம் குறித்த தகவல் ஏதுமில்லை. एक अर्थक्वेक जिसका के रिक्टर स्केल पर मैग्नीट्यूड 6.5 था, वो अफगानिस्तान में हिंदुकुश रीजन में महसूस किया गया, जो कि पूरे नॉर्दर्न इंडिया में महसूस किया गया. इसकी डेप्थ 186 किलोमीटर थी, तो इसलिए ये पूरे एनसीआर में काफी दूर तक महसूस किया गया है. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை தாக்கிய சுனாமி என்கின்ற ஆழி பேரலை தாக்கி கோர தாண்டவமாடிய நாள் இன்று. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு அருகே கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் உலகில் அதுவரை இல்லாத அளவில் 9.3 ரிக்டர் அளவாக பதிவானது. கடலின் தரைக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 1600 கிலோமீட்டர் நீள நிலத்தட்டுக்கள் சரிய காரணமாக அமைந்தது. அந்த இடத்திலிருந்த நிலம் கடல் நீரை வேகமாக வெளியே தள்ளியதால் ஆழிப்பேரலை என்கின்ற சுனாமி உருவானது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 11 நாடுகளில் 2.5 லட்சம் மக்களை சுனாமி பழிவாங்கியது. அதுவரை அப்படி ஒரு கொடிய அனுபவத்தை சந்தித்திராத இந்தியாவில் பலி எண்ணிக்கை 10,000த்திற்கும் மேலாக இருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னை, கடலூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் 7,000த்திற்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். ஆழிப்பேரலை தாக்கி 11 ஆண்டாகியும் இன்னும் பாதிக்கப்பட்ட பலருக்கு, குறிப்பாக மீனவ மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சுனாமி தாக்கி பேரிழப்பை சந்தித்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை 11 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உலகையே குலுக்கிய சுனாமி ஆழி பேரலையில் தமிழகத்தில் அதிகம் பாதிப்புக்குள்ளானது நாகப்பட்டினம் மாவட்டம்தான். அம்மாவட்டத்தில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்தனர். கடலோர கிராமங்களில் சுனாமியின் தாக்குதலால் மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு அரசு சார்பிலும் தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் ஏராளமான நிதி உதவி ஒதுக்கப்பட்டது. 11 ஆண்டுகளாகியும் மீனவர்களை பாதுகாத்தல், மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் போன்ற வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மீண்டும் சுனாமி ஏற்பட்டால் மீனவர்கள் தங்களை தற்காத்துக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா சுனாமி வந்துச்சுன்னா உயரமான வலுவான பகுதியில் ஏறி நின்றுக்கிட்டா உயிர் தப்பிச்சிடலான்னு எங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய தேடிய தொழில்கள், அரசால் வழங்கப்பட்ட தொழில்கள், உழைப்பால் கிடைத்த வளர்ச்சி, அதை பாதுகாக்க பாதுகாப்பான துறைமுகம் இருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இன்னமும் இருக்கிறது என்பது வேதனையான ஒன்று. 11வது ஆண்டாக இந்த சுனாமி நினைவு நாள் நிகழ்ச்சியை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களும் சரி, இந்த மாணவிகளும் சரி, அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் விடுபடாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. இதன் காரணமாக கடல் அன்னையை பார்த்தாலே ஒரு அந்த சுனாமி நினைவு தான் மாணவர் மனதிலே பதிந்திருக்கின்றது. சுனாமி தாக்குதலின் 11ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்தபடி குடியிருப்புகள் கட்டித்தரவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் கடலூர் மாவட்டம் அதிக பாதிப்புக்கு உள்ளானது. குறிப்பாக தேவனாம்பட்டினம், தாழங்குடா, சிங்காரத்தோப்பு, சோனாங்குப்பம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் அதிகமான மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடு மற்றும் உடைமைகளை இழந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுனாமி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என அரசு அறிவித்த நிலையில் 11 ஆண்டுகள் கடந்தும் இந்த பணிகள் முழுமை பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் கடந்த 2011ஆம் ஆண்டு கடலூரை தாக்கிய தானே புயல் மற்றும் நீலம் புயல், நிஷா புயல் ஆகியவற்றால் வீடு இழந்த மக்களுக்கு உரிய குடியிருப்புகள் கட்டித்தரவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுத்த மக்களுக்கு வந்து 6000 சொச்சு வீடு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு 3000 சொச்சு வீடு கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடு தான். இந்த மனிதன் வாழ்வதற்கே தகுதியற்ற வீடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் உடஞ்சி போய் 8 வருஷமாக கட்டி ஒன்றும் முடியல. இந்த மாதிரி கட்டி கொடுத்த வீட்டில் எப்படி இந்த மனிதன் வாழ முடியும்? நிவாரண பணிகளை துரிதமாக செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் மெத்தனம் காட்டுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க அறிவிச்சிடுறாங்க, இவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. ஆகவே இனி வரும் காலங்களில் நிவாரண பணி, அரசு அறிவித்துள்ள நிவாரண பணி துரிதமாக செயல்பட வேண்டும். வீடுகள் கட்டுற திட்டத்தை, மக்களுக்கு பலனளிக்கும் திட்டத்தை செய்யும் பொழுது அதை வேகமாகவும் அதிக நிதி ஒதுக்கீடும் இயற்கை பேரிடர் வரும்பொழுது எதிர்கொள்ளும் விதத்தில் வந்து செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்கும். கடந்த காலங்களில் அரசாங்கம் அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் படையிட்டு வருகிறது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு சுனாமி, 2011ஆம் ஆண்டு தானே, அடுத்தது நீலம் புயல், நிஷா புயல் என்று தற்போதும் மழை வெள்ளம். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிசை வீடுகளை இழந்து மக்கள் பெரிதளவு தவித்து வந்தனர். மேலும் தமிழக அரசு சார்பில் தற்போது வீடுகள் இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்துள்ளது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிசை வீடுகளை அகற்றி காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதே கடலூர் மாவட்ட மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து பிரேமானந்த். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை சுனாமி தாக்கியதின் 11ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இன்னும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை என சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி என்ற ஆழி பேரலைகள் தாக்கியதில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த பேரழிவின் 11ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நல்லவாடு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள் அறிவிக்கப்பட்ட சுனாமி குடியிருப்புகள் இதுவரை கட்டித்தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டித்தரப்பட்ட வீடுகளும் தரமற்றவையாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சுனாமி ஏற்பட்டு 11 ஆண்டுகள் முடிவடைகிறது. ஆனால் இன்றைய வரையில் நெல்லவாட்டில் கட்டப்பட்டுள்ள வீடு அந்த பகுதி மக்களுக்கு சென்றடையவில்லை. அரசு இதில் ரொம்பவும் மெத்தனம் காட்டுகிறது. இந்த சுனாமி தினத்தை முன்னிட்டு எப்படியாவது இந்த மக்களை புறக்கணிக்காமல் வீடு கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுனாமிக்கு பிறகு தானே புயல், நீலம் புயல், இப்படி பல வகையான புயல் ஏற்பட்ட பொழுது முதலில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் மீனவ மக்கள் தான். அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் குடியிருப்புக்கே இன்னும் அல்லல்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தன்னுடைய சிறப்பான கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு அதை தீர்வு செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலாமுக்கு விரைவில் மணி மண்டபம் கட்டப்படும். அப்துல் கலாமின் பேரன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் விரைவில் மணி மண்டபம் கட்டப்படும் என அவரது குடும்பத்தாரிடம் மத்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சித்துறை அலுவலர் விஸ்வஜித் நேரில் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாமின் இல்லத்திற்கு சென்ற அவர் அவரது அண்ணன் உள்ளிட்ட குடும்பத்தாரிடம் உரையாடினார். பின்னர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மணி மண்டபம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி விரைவில் நடைபெறும் எனவும் கூறினார்.
இதனிடையே மதுரையில் பாரதி யுவகேந்திரா சார்பில் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களில் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற கோயம்புத்தூரைச் சேர்ந்த சபரி என்ற மாணவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அப்துல் கலாமின் பேரன் ஷேக் சலீம் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அப்துல் கலாமுக்கு விரைவில் மணி மண்டபம் கட்டப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளதாக கூறினார். இதனிடையே அப்துல் கலாமின் நினைவிடத்தை ராணுவ மேம்பாட்டு ஆராய்ச்சி நிலை அலுவலர் கர்னல் கோப்ரா பார்வையிட்டு சென்றதாகவும் விரைவில் பணிகள் நடைபெறும் என தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மணிமண்டபம் விரைந்து கட்டப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து இடத்தை பார்வையிட்டு அதை கட்டுமான பணிக்கான என்னென்ன பண்ண முடியும் என்று பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். விரைந்து இந்த மணிமண்டபத்தை கட்டி நாங்கள் அனைவரும் பயன்பாட்டில் கொண்டு வருவோம் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். சென்னையில் நேற்று நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலின் முடிவுகள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1427 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் 14 செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 23 பதவிகளுக்கான தேர்தல் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இதில் தபால் வாக்குகளோடு சேர்த்து 705 வாக்குகள் பதிவாயின. நேற்று இரவு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை நேற்று இரவு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணிக்கு மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் 11 அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டின. இந்நிலையில் பிசான சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளதால் மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதன்படி நேற்று முதல் அணையில் இருந்து வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 98 நாட்கள் திறக்கப்பட உள்ள இந்த நீரால் அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, ராதாபுரம் உள்ளிட்ட இடங்களில் 22,852 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனிடையே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. 98 நாட்களுக்கு மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இது 22,852 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி பெறும். திருநெல்வேலியை சார்ந்த வட்டங்களும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள வட்டங்களை சார்ந்த பல்வேறு விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். திறந்துவிட்ட தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஏக்கர். பல இடங்களில் இந்த வருஷம் 2 போக சாகுபடி நடப்பதற்கும் இந்த வருஷம் விவசாயிகளுக்கு வேண்டிய உரங்கள் மற்ற மானியங்கள் அனைத்தும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள வெள்ளி கடற்கரையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் அதிக அளவில் வந்து குவிந்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமியால் கடலூர் மாவட்டமே உருக்குலைந்து போனது. குறிப்பாக வெள்ளி கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அன்று முதல் கடந்த 10 ஆண்டுகளாக டிசம்பர் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் மக்கள் வராமல் வெள்ளி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு மக்கள் குடும்பத்துடன் கூடியதால் வெள்ளி கடற்கரை களை கட்டியது. கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாங்கள் சில்வர் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நியூ இயருக்கு பொருட்காட்சி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். திண்டுக்கல் அருகே ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டி கிராம மக்கள் ஒன்றிணைந்து தேவாலயம் முன்பு பொங்கல் வைத்து வழிபட்டனர். பொங்கல் திருநாள் நெருங்கும் வேளையில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டை அடுத்த தவசிமடை கிராம மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். தாங்கள் வளர்க்கும் காளைகளுடன் புனித அந்தோனியார் தேவாலயம் முன்பு திரண்ட அவர்கள் சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தினர். இதில் மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சேலம் புறநகர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பலர் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தாண்டவராயபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு புறநகர் மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாநில அமைப்புச் செயலர் AKD வரதராஜன் கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பலர் தங்களை இந்திய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். கூட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலர் அமுதா, மண்டல செயலர் மோகன்குமார், மாவட்ட துணைச் செயலர் பர்வின் பானு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை 40 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர் வரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை குறைந்ததை அடுத்து அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 40 டேஸ் கழிச்சு இன்னைக்கு தான் இதை திறந்து விட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வரணும், மிஸ் பண்ணாமல் இங்கே குளிக்கணும். 48 டேஸாக கும்பக்கரை க்ளோஸ்டாக இருந்தது. ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்தோம். எங்கள் லக்குக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ தண்ணி நிறையா வருது. வெயிலுக்கு சில்லுன்னு நல்லா இருக்கு. ஸோ நிறைய டூரிஸ்ட் பீப்புளும் இங்கே வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ராமநாதபுரத்தில் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் அச்சடிப்பிரம்பு அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பாலைவன ஐந்திணை மரபணு பூங்கா உள்ளது. இங்கே மாவட்டத்தில் முதல் முறையாக மலர் மற்றும் காய்கனிகளால் ஆன கண்காட்சி நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 140 வகையான மலர் வகைகளும், யானை, டைனோசர், வண்ணத்து பூச்சி, மயில், மீன் போன்றவை மலர்களால் ஆன உருவங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காய்கறிகள் மூலம் பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரியவர்கள், சிறுவர்கள் என அனைவரையும் கவரும் வகையில் கண்காட்சி அமைந்துள்ளதாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இங்கே பூக்களில் நிறையா இருக்குது. பட்டர்ஃப்ளை, அது மாதிரி காய்கறியில் நிறையா விலங்குகள், அப்துல் கலாம், ராக்கெட், ஜீசஸ், நிறையா கடவுள் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுனா ஊட்டியில் தான் நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய்கறியில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கொடைக்கானல் இதெல்லாம் செலவழித்து போய் பார்க்குறத விட இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைகள்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம். லீவில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் உள்ள அருள்மிகு ஐயப்பன் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் தமிழக கேரள பக்தர்கள் திரளாக பங்கேற்று தேரை இழுத்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநில அச்சன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள ஐயப்பன் சிலை பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் மண்டல மகோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இதன்படி கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. மூங்கில் மூலம் இழுக்கப்படும் இந்த தேரை பாரம்பரிய முறைப்படி கேரள பக்தர்கள் முன்புறமும் தமிழக பக்தர்கள் பின்புறமும் இழுத்தனர். தேரோட்டத்தின் போது கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிரியாவில் தொடரும் ரஷ்ய வான்வழி தாக்குதல், தொடரும் குண்டுமழை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் கிளர்ச்சியாளர்கள் குழுவின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டார். சிரியாவில் IS தீவிரவாதிகள் மீதான வான்வழி தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதியில் IS தீவிரவாதிகள் மற்றும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை குறிவைத்து ரஷ்ய படை குண்டுமழை பொழிந்தது. அல் அதமின்ஹா என்ற கிராமத்தில் ரஷ்ய விமானங்கள் பலமுறை வான்வழி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஜெய்சல் இஸ்லாம் என்ற கிளர்ச்சியாளர் அமைப்பின் முக்கிய தலைவராக ஜாரன் ஆலோஸ் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பு கிடைத்தால் தன்னால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள 20 ஓவர் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணிக்கு யுவராஜ் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக 2014ஆம் ஆண்டு டாக்காவில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் யுவராஜ் சிங் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் போனதால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி அணியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது மீண்டும் அணியில் இடம்பெற்றுள்ள அவர் கடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தன்னால் சரிவர விளையாட முடியாதது இன்றளவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதன் பிறகு கடினமாக உழைத்து வருவதாக தெரிவித்த யுவராஜ் சிங் இனிவரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாட முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடியின் திடீர் பாகிஸ்தான் பயணம் வர்த்தக நோக்கமே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலநடுக்கம் 6.5 ரிக்டராக பதிவானது. சுனாமி தாக்கிய 11ஆம் ஆண்டு நினைவு நாள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவதிப்படும் அவலம். நியாயமற்ற முறையில் செயல்படுகிறார் துணை ஆளுநர் தில்லி முதல்வர் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.